அப்படியே இந்த ஷாட்ல பார்க்கலே தெரியும் பின்னால உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் புதுமண தம்பதிகள். என்னென்ன எங்களுக்கு இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு, எங்களுக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இருக்காதா? ஒரு புடலங்காயும் வேண்டாம். இந்த தீபாவளி வந்து புதுமண தம்பதிகளோடு ரொம்ப தொடர்புடையது. இந்த பக்கம் பெண் வீட்டார், அதாவது பொன் கொடுத்தோர் இருக்கிறாங்க, மாமனாரும் மாமியாரும் இருக்கிறார்கள். ஓஹோ, சொந்தக்காரங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப சவரியமா போச்சு. ஒரு தல தீபாவளி அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நீங்க ஒரு வச்சிருப்பீங்க, அன்னைக்கு போவீங்க, அன்னைக்கு இதெல்லாம் நடக்கும், அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆசை இருக்கும்ல, அது என்ன? நல்ல பெரிய பட்டாசு பாக்ஸா வாங்கிக்கோங்க. எங்க அப்பாவுக்கு வெட்டி சட்டை, எங்க அம்மாக்கு பட்டு சாரி, 8 கிலோ ஸ்வீட்ஸ் வாங்கிக்கோங்க, கொஞ்சம் 10 கிலோ கறி வாங்கிக்கோங்க. அவங்க அப்பா மாமா எல்லாம் இறந்து எண்ணெய் எல்லாம் தேய்ச்சி குளிப்பாட்டி விடுவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு மெயினா வெயிட் பண்றாங்க சார். என்னடா பண்ற? ஸ்வீட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வீடியோல பார்த்தேன் 300 வகையான டிஷ்ஷஸ் எல்லாம் வச்சு இது பண்ற மாதிரி, அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறீர்கள்? ஸ்வீட் மட்டும் ஒரு 70%, மீதி வந்து நான்வெஜ்ஜா போயிடலாம். எங்கேயோ போயிட்டடா நீ. 300 வகை உணவு சார், ஒரு 20 டிஷ் செய்வோங்க சார். 20 டிஷ். முடியாது, நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், 300 இருக்கட்டும், ஒரு 30 ஸ்வீட் பேர் சொல்லுங்க. மாட்டிக்கிட்டியா? பால்கோவா, காஜு கட்லி, ரசமலை, பால் கொழுக்கட்டை, கேசரி, குழிப்பணியாரம், இனிப்பணியாரம். Few moments later. அவ்வளவுதாங்க சார். என்ன தம்பி, அதாவது முக்குன்னு முக்கிய 14 தான் வருது, ஆனா 300 ஐட்டம் கேக்குறீங்களே, என்ன மாப்பிள்ள நீங்க? தல தீபாவளிக்கு வீட்டுக்கு போனோடனே அப்போ ஒரு 10,000 ரூபாய் 10,000 வெடிக்கணும். இந்த பட்டாசுக்கெல்லாம் ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். அது வெடிக்கிறப்போ மாப்பிள்ள வந்திருக்காருன்னு தெருவுக்கே தெரியும். என்னாச்சு? இல்ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? இப்போ தீபாவளிக்கு சீரா கார் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி. சார் வாங்கி கொடுக்கலாம் சார். கார் பார்க்கிங் கூட வேறு பார்க்கிங்கோட ஒரு வீடு மாப்பிள்ள வாங்கி இருந்தாருன்னா வாங்கி கொடுத்துட போறோம், அவ்வளவுதானே. வீட்டுக்கு பிரசன்டேஜ் சார். பிரசன்டேஜ். ஆமா சார். லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன் சார், யூஸ்வலாகவே எங்கள் மாமியார் வந்து 3 வேளைக்குமே ஸ்வீட் செஞ்சு போடுவாங்க சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இப்போ தீபாவளின்றதுனால இன்னும் ஸ்பெஷலாக ஸ்வீட் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் சார். வாய்ப்பில்லை ராஜா. காலையில எந்திரிச்சோடனே எண்ணெய் வச்சு நல்லா ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு மசாஜ். ஆமா. அட என்னப்பா சொல்ற? ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருந்தீங்கன்னா முத வேலையா நான் முடிச்சிருப்பேனப்பா. அப்புறம் நம்மளும் என்ன வச்சு குழு வாட்டி விட்டுப்போம். மசாஜ் நானே பண்ணுவேன் சார். அந்த வேலையை உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? லோயர்ல இருந்து அப்பர் வரைக்கும் அலசலத்துல அழைச்சிருக்காண்டி. இப்ப மாமனார் மசாஜ் பண்ணி நான் பார்த்தது இல்ல. உட்காருங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற மியூசிக் மட்டும் வந்து கேட்க புடிச்சாமா, இப்படி அமுக்குனாமா, அப்படி பண்ணி, அப்படி திருப்பினாமா, அப்படி உடைச்சாமா, அதெல்லாம் பண்ணுங்க. கர்ண பிரபு வேணாப்பா. மாப்பிள்ளைக்கு சோழியை முடிச்சு விட்டாரு. ஒரு ஆளு ஒரு அடிதான் அடிச்சேன், கழுத்து ஒரு பக்கமா லாக் ஆகிடுச்சு. 5 வகை நான்வெஜ் எதுவும் ஏற்பாடு பண்ணவா? இல்ல மசாஜ் நல்லா இருந்த மாதிரி அதுவும் நல்லா இருக்கும்ல. வேற யாராவது மாமனார் எனக்கு மசாஜ் செய்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் கை தூக்கலாம். தீபாவளி முன்னாடி நாள் நைட்டு நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க. அப்படி இன்வைட் பண்ணும்போதே அந்த பாப்பர்ஸ்லாம் வெடிச்சு ஆர்த்தி சுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம். தெரிஞ்சுக்கிட்டியா? காலையில வந்து ஒரு பெரிய சரம் தெருனா அந்த தெரு நீட்டுக்கு சரம் வரும். அப்படி வெடிக்கும் போது அவங்க 2 பேரும் அங்க இருந்து போட்டோ எடுக்கும். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. ஒய்ஃப் ஹோல் ஃபேமிலி சேர்ந்து வெல்கம் பண்ணணும். அப்புறம் அந்த டே ஃபுல்லாக நல்லா விருந்து சாப்பிட்டு பட்டாசு வெடிக்கணும். பரவாயில்ல, தேங்க்ஸ்பா. நான் வந்து மாமியார் வீட்டில் தான் தலை தீபாவளி கொண்டாட போகிறேன். எங்கள் வீட்டில் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால அவ்வளோவா பேசுறது இல்லை. அப்படியா? என்ன நொப்படியா? நம்பலையா? அப்படி இல்ல. என் மருமகளுக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய சாரீஸ் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு புடவை எடுத்து வச்சிருக்கேன். குடுத்து வச்சவன்டா நீ, குடுத்து வச்சவன்டா. ஒரு 1 வீக் முன்னாடியே என்னோட ஒய்ஃப் வீட்ல இருந்து வந்து என்ன இன்வைட் பண்ணணும். சும்மா நார்மலா ஃபோன்ல சொல்லிடக்கூடாது, வீட்டில் வந்துட்டு இன்வைட் பண்ணணும். சான்ஸே கிடையாது. 6 o'clock நான் எந்திரிக்கணும். என்னோட மச்சான் வந்து மாமா எந்திரிக்க போறாரு, போடுறா வெடிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்டோட என்ன எழுப்போம். பிரஷ் பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு காஃபி கொடுக்கணும். அன்னைக்கு ஃபுல்லாவே ஸ்வீட் தான் சாப்பிட போறோம். அந்த ஸ்வீட்டை ஓவர்லாப் பண்ற மாதிரி அந்த காஃபி இருக்கும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? திருமூர்த்தி அந்த தண்ணி தான் அங்க ரொம்ப ஃபேமஸ். அந்த தண்ணியில வந்துட்டு வெது வெதுப்பா போட்டு வச்சுட்டு என்னை எழுப்பணும். வாரு, இதுக்கு மேல கேட்ட நல்லா இருக்காது.
என்னோட மச்சான் தான் வந்து எண்ணெய் தேய்ச்சி, எண்ணெய்னா சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடாது, ஆ. அந்த எண்ணெயில கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அந்த ப்ரொசீஜரோட. என்னைய அசிங்கம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அதுக்கப்புறம் பேக் டு சாப்பிட போறோம். போயிட்டு தலவாழை இலை, எங்க 2 பேத்துக்கு ஒரே இலையா போடணும், பெரிய இலையா. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், பெரிய லாடு மாதிரி பேசுகிறேன். ஆனா தம்பி நடுவுல கொஞ்சம் ரொமான்ஸ் ஓவரா போச்சு தம்பி. துண்டு அவங்க தான் எடுத்து கொடுக்கணும், அப்புறம் ஒரே இலையில 2 பேரும் உட்காரணும். சார் ஆக்சுவலி நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ், எல்கேஜிலேருந்து ஒன்றா படிச்சிருக்கோம் நாங்கள். அப்போ எல்கேஜி படிக்கல இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும்? ஆமாம். காதல்ங்கிறது ஆள் மனசுல அடிச்ச ஆணி மாதிரி, அவன் மரணப்படுக்கையிலே மறக்காது. சார் லவ் மேரேஜ் ரொம்ப ரொம்ப ரகடாக தான் எங்கள் லவ் வந்து சேர்ந்தோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? நானு என் வீட்டுக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பண்ணாங்க தலை தீபாவளி செக் நக்கல்யா அவனுக்கு. இது மாதிரி வேற என்ன உண்மையிலே நடைமுறை கிடையாது. பட்டாசு போட்டு அழைச்சிட்டு வர்றது கிடையாது. பட்டாசு போட்டு அழைக்கிறதெல்லாம் கிடையாது. இடையில பேசப்படாது. விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். நம்ம ஊர்ல என்ன வழக்கமா தீபாவளின்னு என்ன வைக்கணும், என்ன வைக்கிறது தான். நகை போடுன்னு எப்படி போடுவாங்க எனக்கு தெரியல. நகை என்னன்னு எனக்கு தெரியல. கேம் ஆடுறானுங்க நம்ம கிட்டயே, நம்ம கேம் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். முதல் தீபாவளி நம்ம அவங்க வீட்டில் தான் போய் செலிப்ரேஷன் பண்றோம். அது எப்படி நரமணியில் இருக்கோ அதே மாதிரி நகை போகிறதும் நம்ம இது பண்ணிக்கிறோம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஏன் கையை காட்டுங்க. இதுக்கு மேல இந்த விரல்ல எங்க தீபாவளிக்கு நாங்க நகை போடுறது? அப்பா அம்மா வந்து அவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம், அது செய்யலாம். நீங்க போய் நகை போடணும், எல்லாத்துக்கும் நகை போட்டுருக்க முடியுமா சார் அது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லை சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா 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 வா. மாமனாரை விட்டு மாமியை வீட்டுக்கு வரதே உங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு தான். அடுத்து குழந்தையா வேற இருக்குது, பிள்ளை சின்ன பிள்ளை வேற இருக்குது, அதுக்கு பண்ணணும்ல. நகை போடுறது ஒரு கெத்து தானே சார். ஒரு பெரியப்பா தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண லிஸ்ட் பெருகுது. அவர் அடுத்து அங்க போயிட்டாப்ல. கொடுத்துக்கிறோம், பொண்ணு கொடுத்துக்கிறோம், உங்க வாழ்க்கை ஃபுல்லா அமைஞ்சதுக்கு சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷமா எங்களுக்கு செயின் வந்து போடுங்க. உங்க வீட்டுக்காரருக்கு ஒரு நகை போடுறது அவருக்கு கெத்தா, இல்ல இவரு உங்க தம்பிக்கு ஒரு நகை போடுறது கெத்தா? இவரு எங்க அண்ணாக்கு போடுறது தான் சார் கெத்து. எப்படி சாம்பார் அப்ப எனக்கு எங்க அம்மா எதுவுமே செய்ய மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டா ஓ அப்படியா? இது நாங்க யாருக்குமே ஸ்வீட் செய்ய தெரியலங்கறீங்க. இருக்கட்டும் மச்சான், நானே ஃபர்ஸ்ட் டர்ன்ட்டு போறேன். என்னது? நீயானோட அடுத்த அறிவிப்பு, இந்த தலைமுறை மாமியார்களுக்கு ஸ்வீட் செய்ய தெரியவில்லை. யோசனை நல்லா இருக்கே. அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா பேசி முடிச்சிட வேண்டியது. நீங்க தான் செஞ்சீங்களா கடையில வாங்கினதா? இல்ல நல்லா இருக்கே, அதான் கேக்குறேன். நீங்க செஞ்ச மேரேஜ் மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் செயின் ஏதாச்சும் போடுவாங்க, ஆனா அதுவுமே போடல என் வீட்ல. புரிஞ்சிருச்சு மாப்பிள்ள, புரிஞ்சிருச்சு. அதனால இங்க நீயா நானா வரோம் அப்படின்னோடனே நான் அதை இங்கேயே கொண்டு வந்துட்டேன், இங்கேயே நம்ம கொடுக்கலாம் அப்படின்ட்டு. என்ன தங்க பண்ண போறீங்க? பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அவங்களோட அம்மா வீட்டு சைடுல இருந்துலாம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த ஃபீல் வரக்கூடாது, நான் இருக்கேன். இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. இவளோட சிந்தனையாக இருக்கட்டும், இவளோட பிளானாக இருக்கட்டும், எப்பவுமே சரியாக இருக்கும். போதும். ஆனா ஒண்ணு, இந்த பொண்ணு போதும்டா, நல்லா பார்த்து. ஏன்னா டக்குன்னு கலங்கணும், படக்குன்னு பக்கத்துல வந்துருச்சு. ரைட்டா? நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும்